இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய 3 பயிற்சிகள் என்னென்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு பார்த்துடலாம். மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ஜூன் மாதம் சார் இப்படியே பேசி பேசி ஒவ்வொரு மாதமாக போயிட்டுருக்கு சார். இந்த ஜூன் மாதமாவது எங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு பயிற்சி இப்போது நாளை மறுநாள் குரு பயிற்சி 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடகத்திற்கு வருகிறார். பாக்கியப்படி வந்து முடிச்சிட்டார். இப்போ திருக்கணிதப்படி நாளன்னைக்கு வர்றார். அப்போ கடகராசிக்கு குரு பகவான் வருகிறார். உங்களுக்கு 4ஆம் இடம் மேசராசி 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதான் பாயிண்ட். நாளைக்கு காலையில் டாக்டர் சொல்லிட்டோம், நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு டாக்டர் சொன்னது டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. தைரியம் தான் வாழ்க்கை, பயம் தான் மரணம். ராசியில் வந்து செவ்வாய் ஆட்சி யோகாதிபதி வந்து 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது 2ங்கிறது பணம், காசு, பணம், துட்டு. 3ஆம் இடத்துல யார் இருக்கா? இப்போ சூரியனும் புதனுமாக சேர்ந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றார். இப்போ சுக்கிரன் யாரு? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இந்த ஜூன் மாதத்தில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய 3 பயிற்சிகள் என்னென்ன, அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்னங்கிறது மேசராசிக்காரர்களுக்கு பார்த்துடலாம். மேசராசிக்காரர்களுக்கு ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ஜூன் மாதம் சார் இப்படியே பேசி பேசி ஒவ்வொரு மாதமாக போயிட்டுருக்கு சார். இந்த ஜூன் மாதமாவது எங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு பயிற்சி இப்போது நாளை மறுநாள் குரு பயிற்சி 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதி குரு பகவான் கடகத்திற்கு வருகிறார். பாக்கியப்படி வந்து முடிச்சிட்டார். இப்போ திருக்கணிதப்படி நாளன்னைக்கு வர்றார். அப்போ கடகராசிக்கு குரு பகவான் வருகிறார். உங்களுக்கு 4ஆம் இடம் மேசராசிக்காரர்களுக்கு. 4ஆம் இடம் என்பது என்ன? வீடு, மாடு, மனை, உயர் கல்வி, உயர் பதவி, இதெல்லாம். நண்பர்களே, வாழ்க்கையில் நம்ம ஒரு நிலைமையில் இருக்கோன்னா, நான் எப்பயுமே இந்த பிறந்த நாட்களை பார்த்து பயப்படுவேன். போன வருடம் பிறந்த நாளுக்கு நம்ம எப்படி இருந்தோம், இந்த வருடம் பிறந்த, அல்லது சில பேர் நியூ இயர் வச்சுப்பாங்க. போன நியூ இயருக்கு எப்படி இருந்தோம், இந்த நியூ இயருக்கு நம்மளே பெஞ்ச் மார்க் பண்ணி பார்க்கணும். போன வருஷம் நான் இவ்வளோ தூரம் இருந்தேன், இப்போ நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அசெண்டிங்கில் போகணும். நீங்கள் பொறுமையாக கூட முன்னுக்கு வாங்க, ஆனால் முன்னேற்றமான பாதையில் போங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் வரும் பொழுது இந்த வருடம் வாழ்க்கையில அடுத்த படிநிலை அடைவீங்க. ரொம்ப நாளாக இன்ஜினியராகவே வச்சுருந்தாங்க சார், என்ன சீனியர் இன்ஜினியரே கொடுக்காம சுற்றிட்டு இருந்தேன் சார், இப்போ தான் சார் அடுத்த படிநிலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும். 4ஆம் இடம் என்பது சுகஸ்தானம். சுகஸ்தானத்திலே குரு பகவான் வரும் பொழுது ஓடி ஓடி வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. எனக்கு கீழே வந்து யாருமே ட்ரைனிஸே இல்லை, நானே தான் எல்லா வேலையும் செய்வேன். இப்போ வந்து எனக்கு கீழே ஒரு டீம் வந்துருச்சு, நான் அந்த டீமை நிர்வாகம் பண்ணுறேன் போன்ற விஷயங்கள் ஏற்படும். லீடர்ஷிப் அப்படிங்கிறது வரும். 4ஆம் இடத்துல அம்மாவோட உடம்பு, நிறைய மேசராசிக்காரர்களுக்கு அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருந்தால் சரியாகும். அதே மாதிரி 4ஆம் இடம் என்பது வீடு, மாடு, மனை என்பதால் இந்த வருடத்துடைய இறுதிக்குள்ள ஏதேனும் ஒரு பூமி லாபம், இடம் வாங்கிறது, வீடு வாங்கிறது போன்ற விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுவீங்க. 4ஆம் இடம் என்பது என்ன? உங்களுக்கு நற்கல்வி, உயர் பதவி. சில பேர் கனடா போகணும், அமெரிக்கா போகணும், அங்கே போய் படிக்கணும் போன்ற விஷயங்கள்லாம் மனசில் வச்சுருப்பீங்க. அவர்கள்லாம் நீங்கள் படிப்பதற்கான ஒரு பொன்னான வருடம் இந்த வருடம். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்கிறார். இதுதான் பாயிண்ட் நம்பர் 1. ஸோ இது குரு பயிற்சி பலன் நான் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. 8ஆம் இடத்துல வரும்போது வெகு பணம், சொத்து வாங்க போகிறீங்க, பெரிய சொத்துக்களை நோக்கி முயற்சி பண்ணுவீங்க. அடுத்து 10ஆம் இடத்தை பார்க்குறார் குரு பகவான், புதிய ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க. அடுத்து 12ஆம் இடமாகப்பட்ட 7.5 சனி இருக்கிற இடத்துல சனியவே பார்க்குறார், அதனால் 7.5 சனி நிவர்த்தி ஆகுது போன்ற விஷயங்கள்லாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ராசியிலேயே செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்கிறார். செவ்வாய் ஆட்சி பெற்று அமரும் பொழுது என்ன ஆகும்னா, தைரியம் வரும். நண்பர்களே, வாழ்க்கையில் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தைரியம்தான் வாழ்க்கை, பயம்தான் மரணம். என்னுடைய டீம் மெம்பர்ஸ்ட்ட நிறைய சொல்லுவேன், என் தம்பிகளிடம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்? தைரியம்தான் வாழ்க்கை. என்ன வேணால் சொல்லட்டும், நாளைக்கு காலையில் டாக்டர் சொல்லிட்டோம், நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்னு டாக்டர் சொன்னது டாக்டர் தானே, கடவுள் இல்லையே. தைரியம் தான் வாழ்க்கை, பயம் தான் மரணம். ராசியில் வந்து செவ்வாய் ஆட்சி பெறும் பொழுது போடா ஒரு கை பார்த்துக்கலாம் போன்ற எண்ணம் வரும். அந்த செவ்வாய் தருகின்ற பலன் வேறு எதுவும் பலன் இல்லையா சார்? செவ்வாய் வரும்பொழுது அரசு பணி வரும். சில பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, சில பேர் கவர்மெண்ட் டெண்டர் எடுப்பீங்க, சில பேர் வந்து இந்த விஏஓ மாதிரி, இந்த குரூப் 4 எஸ்ஐ ஜாபு போன்ற விஷயங்கள்லாம் அடுத்த படிநிலை. சில பேர் ஐஏஎஸ்க்கு அப்ளை பண்ணலான்னு நினைப்பீங்க. சில பேர் ஆர்ஆர்பி, பிஎஸ்ஆர்பி போன்ற விஷயங்கள்லாம் எழுதுவீங்க. போன்ற விஷயங்கள்லாம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படியாவது போட்டித் தேர்வு யூபிஎஸ்சி எழுதியாவது நம்ம கவர்மெண்ட்டில் உள்ளே போயிடணும் போன்ற எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வரும். இப்போது ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை தொடர்ந்து 2ஆம் இடத்திலே சூரியனும் புதனும் இருக்கிறார்கள். இது வந்து சூப்பரான விஷயம். அதுக்கப்புறமா புதன் நகர்ந்து அந்த பக்கம் போய்டுறாரு 3ஆம் இடத்துக்கு இந்த ஜூன் மாதம். சூரியன் யார்? 5 கூடிய யோகாதிபதி. யோகாதிபதினா யோகங்களை மட்டுமே தருபவன். எதா இருந்தாலும் நண்பர்களே, அதிர்ஷ்டம், லாட்ரிங்கிறது ஒரு அதிர்ஷ்டம். யோகம்னா என்ன? யோகம்னா என்ன அப்படின்னா, சார் எனக்கு வீடு வாங்குற யோகம் இருக்கா, எனக்கு புள்ள பெற்றுக்கிற யோகம் இருக்கா, எனக்கு வந்து இந்த மாதிரி யோகம் இருக்கா,
வெளிநாட்டில் போய் கல்யாணம் பண்ணிக்கிற யோகம் இருக்கா? யோகம்னா என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் நடக்கிறத விட எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக நடந்தால் அது யோகம். அந்த யோகாதிபதி 2ஆம் இடத்துல இருக்கும் பொழுது, 2ங்கிறது பணம், காசு, பணம், துட்டு, மணி. நண்பர்களே, வாழ்க்கையில் எல்லாரும் சொல்லுவாங்க, இந்த படத்தை வச்சுக்கோ பாக்கெட்டில், உனக்கு தைரியம் வந்துடும். இந்த தாயத்தை கட்டிக்கிட்டு நைட்டு 12 மணிக்கு கூட நீ சுடுகாட்டுக்கு போகலாம். ஏதாவது சொல்ல, அதெல்லாம் தைரியமா? கிடையாது. உண்மையிலேயே தைரியம் என்ன சொல்லுங்கள்? ஒரு 10 பேப்பர் என்ன பேப்பரு? எல்லாமே பணத்தாள். ஒரு 10 பேப்பர் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போங்க. தைரியம் எப்படி வருதுன்னு மட்டும் பாருங்கள். அதான் முக்கியம். இந்த 10 பேப்பர் 100 பேப்பர்னா இன்னும் கொஞ்சம் தைரியம், 1000 பேப்பர்னா இன்னும் கொஞ்சம் தைரியம். பணத்துக்கு தாங்க தைரியமே. தைரியத்தை தருவது எது? 2ஆம் இடத்துல தனஸ்தானத்தில் யோகாதிபதி வரும்பொழுது, நாளைக்கு கிடைக்கண்டா, உனக்கு எவ்வளோ வேணும்? இந்த புஷ்பா படத்தில் சொல்கிற மாதிரி, கடன் வாங்கின கதையை ஊர் ஃபுல்லாக சொன்னல, கடனை திருப்பி கொடுத்துட்டேன், எல்லாட்டி சொல்லுவா அப்படின்னு சொல்லி எல்லாட்டி அடின்னு அடித்து ஒருத்தரையா அந்த மாதிரிலாம் ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவீங்க. கடன்காரனுக்கு ஃபோன் பண்ணி, என்ன நாளைக்கு காலையில் வாங்கிட்டு போடா அப்படின்லாம் சொல்லுவீங்க. அப்போது வாழ்க்கையில் ஒரு கடனை நீங்கள் உங்கள் கடனாக ஏற்றுக்கிட்டு, அப்பா அம்மா கடனை ஆகட்டும் அல்லது குடும்பத்துக்காக கடனை ஆகட்டும், பல ஆண்கள் தனக்காக கடன் வாங்குறதே கிடையாது. ஒய்ஃபுக்கு சர்ஜரிக்காக வாங்கியிருப்பாங்க, அப்பா அம்மா மாமனார் மாமியாருக்கு வாங்கியிருப்பாங்க, அதை உட்காந்து அவங்க அடைப்பாங்க. அதை அடைச்சிட்டு அதில் இருக்கிற கெத்து இருக்குது பாருங்கள், இந்த கெத்து ஃபீல், அந்த ஃபீல் உங்களுக்கு வரும் இந்த மாதம். அடுத்து 3ஆம் இடத்துல யார் இருக்கா? இப்போ சூரியனும் புதனுமாக சேர்ந்து 3ஆம் இடத்துக்கு போகிறாங்க. 4ஆம் இடத்துல சுக்கிரன் வர்றார். இப்போ சுக்கிரன் யார்? 2க்குரிய தனாதிபதி. 4ஆம் இடம்னா என்ன? காரு. திரும்பவும் சொல்கிறேன், சுக்கிரன்னா லக்ஸுரி காரு. அப்போ என்ன ஆகும்னா, உங்களுக்கு உயர்ந்த ரக கார் வாங்கணும்னு ஆசை வரும். சாதாரணமாக நான் ஆசைப்பட மாட்டேன் சார், நான் ஆசைப்பட்டால் நான் ஒரு ஹை கிளாஸ் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் சார் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். 4ஆம் இடத்துல சுக்கிரனும் சேரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு லக்ஸுரி சம்மந்தமான எல்லா விஷயங்களும், வீடு இந்த காட்டன்லாம் மாற்றிட்டு புது காட்டன் போடலாம், புதுசாக ஆல்டர்னேட் பண்ணலாம் போன்ற எண்ணங்கள்லாம் வரும். இப்படியே நீங்கள் டெவலப் ஆகிட்டே இருப்பீங்க. மேஷராசிக்காரர்கள் ஜூன் மாதம் சந்தோஷமாக சிரிக்கிற மாதிரி வேறு எந்த மாதமும் இல்லை. இந்த மாதம் படிநிலைக்கான மாதம், அடுத்த ட்ராவலுக்கான மாதம், அடுத்த புதிய நண்பர்கள் விஐபி ஃப்ரெண்ட்ஸுக்கான மாதம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க. இல்லை சார், எனக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது, வேலையில் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, வேலை இருக்குமானே முதல்ல தெரியல என்றால் கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருளிக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னுடைய இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஸ்ரீமடத்தினுடைய பதிவுகள்லாம் தினமும் அதில் வரும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டிவலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ள தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலேருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.